ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்வில் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களோட சேனலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இந்த சேனலில் வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். இப்போது வந்து நிர்வில் சேனல் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அப்புறமா நான் ஒரு ஷாப்பாகவே வச்சுருக்கோம். வெரைட்டி ஆஃப் ஃபேன்சி, அதாவது வெரைட்டியான அலிஸ் பேண்ட், அப்புறம் அதுக்குண்டான கிராஃப்ட் ஐட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ரிப்பன்ஸ், அலிகேட்டர் கிளிப்ஸ், இந்த மாதிரி நிறைய சாம்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து என்னடா நிர்வில் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து விலாக் செய்கிறேன்னு என்று பார்ப்பீங்க. இல்லை, பிளான்டேஷன் அண்டு கிரியேஷன்ஸ் இது ரெண்டுமே வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என் வீட்டு தோட்டத்தில் முன்னாடி வந்து இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். என்னோடய வீட்டு தோட்டத்தில் வந்து நான் வச்சுருக்கிற பிளான்ட்ஸ் தான். நிறைய பிளான்ட்ஸ் வந்து வீணாக போச்சுங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக நான் செய்கிறத விட்டுட்டேன். என்னோடய சின்ன குழந்தனால விட்டுட்டேன். எனக்கு கண்டினியூவாக வந்து எதுவும் அதை கேர் பண்ண முடியாமல் போயிட்டுருச்சு. அதனால பார்த்திங்கன்னா மாவு பூச்சி மட்டும் இல்லை, பூச்சி தொல்லை நிறையாவே வந்துருச்சு. மரங்கள் வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு. இது இல்லாமல் குரங்குகளுடைய சேட்டையினால் மரங்கள் வந்து வாதுகள் உடையிறது, இந்த மாதிரியானதெல்லாம் வந்துருச்சு. மாஞ்செடியாக இருக்கட்டும், அப்புறமா நாட்டு எலுமிச்சை, முன்னாடி பார்த்த நாட்டு எலுமிச்சை, இப்போ பார்க்குற இந்த செர்ரி வந்து பூ வைக்கிற ஸ்டேஜில் வந்து குரங்கு வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணி போட்டுருச்சு. இருந்தாலும் விடவே இல்லை, நான் வளரவே செய்வேன் அப்படின்ட்டு என் மரம் வளர்ந்துட்டுருக்கு. புதிதான கிளைகள் விட்டு, நிறைய இலைகள் விட்டு சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் இருக்கலை, இது வரைக்கும் இல்லை. குரங்கு வந்து இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் வச்சு சூப்பராக வளர்ந்துருக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போய்ட்ருக்கும் எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா, இது ஒரு வகையான நாட்டு கொய்யா தான். ரொம்ப புளிப்பாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி, நல்ல அதாவது நல்ல சுவையான நல்ல பழம். நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். என் சின்னம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இதில் வந்து இன்னும் எங்களுக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் இலைகள் எல்லாம் விட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அது மட்டும் தான் இதில் இப்போதைக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேபி மெண்டர் என்று சொல்கிற சின்ன வகையான ஒரு ஆரஞ்சு தாங்க. இது வந்து எல்லாருமே, அதாவது நான் இது வாங்கும்போது கன்னூர்வோ ஃபார்மில் வாங்கும்போது சொன்னாங்க பட் மரம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். இன்னுமே கரெக்டான முறையில் அது வளரலை. நானும் கட்டிங் போட்டு இது வந்து ஒரு மாதிரியான ஒரு லெவலில் கொண்டாந்துருக்கேன். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் புதிய இலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இதுவும் மொட்டு வைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இது வந்து நார்த்தங்காவும் அதே லெவலில் தாங்க இருக்குது. சும்மா 1 அடி 1.5 அடி தான் வளர்ந்துருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, பூச்சி தொல்லாதா எதுவுமே கிடையாதுங்க. சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது இல்லாமல் நான் கொய்யா மரம் வச்சுருந்தேன். இந்த கொய்யா வந்து செடி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வகையான ரொம்ப பெரிய வெரைட்டி, பெரிய கொய்யா. நாங்கள் வந்து அந்த சிங்களத்தில் வந்து கிலோ பேரை அப்படின்னு சொல்லுவோம். அதுதாங்க இது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா இலைகள் எப்படி பெருசாக இருக்கோ அதே மாதிரி காயும் பெருசாக இருக்குமாம். ஒரே ஒரு பூ தான் வந்து இருந்துச்சு. அந்த பூ கூட வெடித்து இப்போ காயாக மாறிடுச்சு. ஆனால் குரங்கு பார்த்திங்கன்னா இந்த கிளைகள் எல்லாம் உடச்சி இத்தினோடு மரத்தில் கூட ஏறுது, உடச்சி எல்லாம் நாசம் பண்ணிருச்சு. ஆனாலும் விட மாட்டேன், வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா மரம் வளர்ந்துட்டுருக்கு. நானும் ஏதேதோ செஞ்சு பார்க்குறேன். ஆனால் குரங்குடைய தொல்லையிலேருந்து நீங்கவே முடியல எங்களால். இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல கூட நாங்கள் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வச்சிட்ருக்கோம். பாருங்கள், குட்டியாக வளர்ந்துட்டுருக்கு. இது எந்த நேரம் குரங்கு வந்து ஆட்டையாக போடணுன்னு தெரியலை, பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி செடிகள் வளர்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு சுகமே தனி, அது அப்படி தான் சொல்லணும். மரங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிருச்சுன்னா ரொம்ப கவலையாகவும் இருக்க, மனசு விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நீங்களும் இருக்கிற இடத்துல வந்து பார்த்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச மாதிரி வைங்க. சின்ன செடிகளாக வைங்க. என்கிட்ட இருக்கிற இடத்துல கொஞ்சம் வச்சுருக்கேன். ஆனாலும் அதை பாதுகாத்து ஒரு மாதிரியை கொண்டு வர்றதுக்குள்ளே எப்பப்பா மரண போராட்டங்க. இது வந்து மருதாணிச்செலை வந்து செடி வந்து ஆரம்பத்திலேயே நான் கட்டிங் போடலை. அதனாலேயே ஒரு மாதிரி கொடி மாதிரி போய்ட்டுருச்சு. இப்போ இழுத்து கட்டி வச்சுருக்கோம், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வளருதுன்னு. இது வந்து சிங்களத்தில் நாங்கள் விரலிக்காண்டு சொல்லுவோம். அது ஒரு வகையான ஆலிவ். இது வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுலேயும் எல்லாமே பட் மரம் தான் கொண்டு வந்து வச்சேன். ஆனால் எதுலேயுமே பூ வைக்கலை. கொய்யா மரத்தில் மட்டும்தான் இது வரைக்குமே பூ வச்சு காயும் வந்திருக்கு, பார்க்கலாம்.
இது வந்து கருவேப்பிலைங்க. சும்மா இருக்கிற இடத்துல எதையாவது வைக்கலாமேன்ட்டு வச்சது தான். ஆனால் நல்லா எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. என்னென்னா பாதுகாக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான், வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து நாங்கள் நினைக்காத அளவுக்கு ரொம்ப பெரிய மரமாகவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த மரம் எப்படின்னா எல்லா இடத்தையுமே பிடிச்சிருச்சு. எவ்வளோ நான் வந்து கட்டிங் போட்டு சின்னதாக வச்சுக்கிறணும்னு நினச்சாலும் முடியவே இல்லை. ஆனால் மரம் நிறைய பூ வந்து பெரிய பெரிய இலைகள் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நிற்கிது. எந்த பிரச்சனையுமே இல்லை. கூடிய சீக்கிரம் காய் தரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பூ வச்சுருக்குங்க. ஆனால் எவ்வளோ காய் வரும்னு தெரியலை, பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளையிலையுமே பூ, ரொம்ப பூ வச்சுருக்கு, நிறைய பூ வச்சுருக்கு. பார்க்கவே ஆசையாக கண்குள்ளே காட்சியாக இருந்துச்சு. அவ்வளோ பூக்களுக்கு இடையில இன்னும் நிறைய பூ வளர்கிறதுக்கு மொட்டுகள் வச்சுருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுங்க இன்றைக்கி காலையில் நான் பார்த்துட்டு. ஏன்னா உங்களுக்கு நான் ரொம்ப நாள் வீடியோ கூட போடலையா, கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் இது போட்டிருக்கேன் வீடியோ. நாங்கள் நில்வில் க்ரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே தான் நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். பட் அது வந்து என்னென்னா எனக்கு அந்த என் கையில் இருந்த அந்த ஃபோன் வந்து பிளாக் ஆகினதுனால எதுவுமே பண்ணிக்க முடியல. அதனால தற்சார்பு தமிழன் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த சேனலில் இது வந்து ஃபஸ்ட்டாக நான் போடுற வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க கட்டாயம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு, பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், சடான்னு வளர்ந்துருச்சு. இது இல்லாமல் பாருங்கள், கீழே இருந்து திரும்பவும் கிளைகள், புதிய கிளைகள் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. இது வந்து நீளமான கத்திரிக்காங்க. இந்த கத்திரி செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி வச்சேன். பட் இந்த ஒன்று தாங்க வளருது. மற்றது எல்லாமே நல்லாவே அடி வாங்கிருச்சு, வீணாக போயிடுச்சு, மரமே காலி ஆகிருச்சு. அந்த இடத்துல இப்போ வேறு ஏதாவது வைக்கணும். இஞ்சி வச்சுருந்தேன், அப்புறமா காம்பரங்காய் செடி வச்சுருந்தேன், மாதுளை வச்சுருந்தேன். எல்லாமே குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணி நாசம் பண்ணிருச்சு. இருந்தாலும் இதுவரைக்கும் என்னோடய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். பை.